ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஏன் ஆடி அமாவாசை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, சூரியனும் சந்திரனும் உரிய பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது வருவதால் அது ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு. அதாவது பொது அமாவாசை பொது அமாவாசையில் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பூமியுடன் ஈர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதால் அலைகளுடைய மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் இதான் அந்த அமாவாசையில் நம்ம இந்த கிருஷ்ணன் கதையிலே நம்ம பார்த்துருப்போம். அவர் தர்ப்பணம் செஞ்சோன்னே சூரியனும் சந்திரனும் ஒன்றா ஏன்பா இன்னைக்கு நாளைக்கு இல்லை அமாவாசை, ஏன் இன்றைக்கி போய் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறணுன்னு அது சிரிச்சுப்பார். இதோ 2 பேரும் ஒன்றா தானே வந்திருக்கேங்க, அதான் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்துட்டேன்வார். ஏன்னா அது துரியோதனுக்கு சாஸ்திரத்தில் அந்த நாளில் குறித்து கொடுத்துருப்பார். அந்த நாளில் குறித்து கொடுத்தா துரியோதன் வென்று விடுவான்றதுக்காக இவர் சூழ்ச்சியில் அந்த மாதிரி செய்வார் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. ஓகேவா? அதுபோல் இது அமாவாசைக்கு மாவிளக்கு ஏன் போடுகிறார்கள்? மாவிளக்கில் பஞ்சபூத சக்தி கிடைக்கிறது. அரிசி மாவு நிலம், அதில் சேர்க்கும் வெல்லம். அரிசி மாவு நிலம், அதை சேர்க்கும் வெல்லம் ஆகாயம். நெய் நீரை குறிக்கும். காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து எறிவதால் காற்று. நெருப்பு அக்னி. பஞ்சபூதங்களை தாற்பயம்தான் இந்த மாவிளக்கு அம்மனை வழிபடுகிறது. ஓகேவா? எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த காலத்தில் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் வரும். எந்த வியாதிக்கு என்ன செய்யணுன்னே டாக்டர்ஸ்க்கு கூட தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறது, இந்த வியாதியினுடைய கொடுமை வலியெல்லாம் எப்படி தாங்கிறதுன்னு தெரியாமல் அவங்க போய் என்ன செய்வாங்க, அம்பாளை மட்டும் நம்பி, ஒரு குலதெய்வமாக நம்பி ஒரு வில் பவரை வளர்த்துக்கணுன்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, எல்லா பிரச்சனையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. வலி வேதனையெல்லாம் இப்போல்லாம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு வலினா உடனே மயக்க ஊசி போட்டுறாங்க, பல்லுக்கு கூட ஒரு மாத்திரையை போட்டுறாங்க, ஒரு ஊசி போட்டுறாங்க. அப்போல்லாம் அது இருக்காது. அதனால தான் என்ன செய்வாங்க, எல்லாருமே இந்த மாதிரி வலியெல்லாம் தாங்கிறதுக்கு நம்ம போய் தீச்சட்டி தூக்கி நம்ம நம்மளுடைய அதுலேருந்து நம்ம வில் பவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் தீச்சட்டிலாம் தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. இதை எடுக்கும்போது அவர்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வருமா. அதனால தான் அந்த காலத்துலேருந்தே தீச்சட்டி தூக்கி அதில் பார்த்தாங்கன்னா அம்பாளுடைய அருளால் யாருக்குமே நிறைய அந்த தீச்சட்டி தூக்க அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவரும் நல்ல ஒரு வில் பவரும் வந்துச்சான். அதனால தான் தீச்சட்டி தூக்கினார்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.